நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 7ஆம் பதிகத்தின் 3ஆம் பாசுரத்தில் நாதனை ஞாலமும் வானமும் ஏத்தும் நறுந்துழாய் போதனை பொன்னெடுஞ் சக்கரத்து எந்தை பிரான் தன்னை பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர் கண்டீர் ஓதும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளுடை யார்களே என்று பாடுகிறார். சரணாகதி கத்தியத்திலே அர்த்தி கல்பக என்று எம்பெருமானார் கூறியது போல அடியவர்களாலே யாசிக்கப்படும் கற்பக விருட்சமாகவும் அடியவர்களை என்னை பெற்றுக்கொள் என்று யாசிப்பவனாகவும் எம்பெருமான் தானே இருக்கிறான். ஒரு காரணத்தால் ஏற்படாமல் இயல்பாகவே எஜமானனாகவும் இருக்கிறான். திரையை விலக்கியவுடன் அனைவரும் ஒரு சேர சேவிப்பது போல சம்சாரிகள் நித்தியசூரிகள் என வேறுபாடின்றி அனைவரும் கொண்டாடும்படியாக இருக்கிறான். அவன் திருமேனியை தீண்டுவதால் உண்டான பரிமளமும் மலர்ந்த அழகும் நிறைந்த துளசி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தோள்களை உடையவனாக இருக்கிறான். தங்கத்தை போல விரும்பத்தக்கதாகவும் சர்வேஸ்வரனாகிய தன்னை போலவே அழகுக்கும் ஆபரணத்துக்கும் மிடுக்குக்கும் தன்னை விட உயர்த்தி இல்லை என்னும்படி உள்ள சக்கரத்தாழ்வானை உடையவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட எம்பெருமானின் வடிவழகை கண்டவுடன் பொறாமை கொள்ளாமல் அதிலேயே மயங்கி தங்களை இழந்து அவன் திருவடிகளிலே விழுந்து வணங்கியபடி உள்ள அந்த சிறந்த அடியவர்களின் விஷயத்திலே பொறாமை வெறுப்பு என்று ஏதும் கொள்ளாமல் அவர்களை வணங்குபவர்கள் சாஸ்திரங்களால் தாழ்ந்தது என கூறப்படும் இந்த பிறவிகளில் உள்ள ஒவ்வொரு நொடியும் மயர்வர மதிநலம் அருள பெற்ற எங்களுக்கும் கூட அவர்கள்தான் எஜமானர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.